தபக்காலத்தினுடைய இரண்டாவது வெள்ளிக்கிழமை சிலுவை பாதையில் பங்கெடுத்து நாம் ஆண்டவருடைய பாடுகளை நம்முடைய வாழ்க்கையோடு இணைத்து பொருத்தி நாம் எங்கெல்லாம் தவறு செய்திருக்கிறோம், எவ்வாறெல்லாம் நம்முடைய பாவங்கள் அது ஆண்டவருக்கும் அயலானுக்கும் துன்பத்தை விளைவித்திருக்கின்றன, எங்கெல்லாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும், எதிலெல்லாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும், இன்னும் கூட இந்த தவக்காலத்தில் நாம் ஆண்டவருடைய காரியங்களுக்கு எப்படியெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க முடியும் என்ற ஒரு சிலுவை பாதையை நாம் தியானித்தோம். இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த தவக்காலத்தினுடைய 40 நாட்களும் நம்முடைய பங்கில் மாலையில் சிறப்பு திருப்பலியாக வைத்து ஒவ்வொரு நாளும் ஒரு சிறப்பு சிந்தனையை, தவக்கால சிந்தனையை மையமாக வைத்து நாம் சிந்தித்து வருகிறோம். அப்படியாக கடந்த வார நாட்களில் நாம் ஒவ்வொரு சிந்தனையாக நாம் சிந்தித்து வந்தோம். இன்றைய வாசங்களுடைய மையமாக இந்த வாசங்களை வைத்து ஒரு மைய சிந்தனையை நாம் வைத்திருப்பது என்னவென்றால், சிந்திப்பதற்கு நாம் வைத்திருக்கிற சிந்தனை என்னவென்றால், முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்வதே இயேசுவின் தாகம். இந்த 40 நாட்களும் இயேசு சிலுவையில் இருந்து நான் தாகமாய் இருக்கிறேன் என் அந்த வார்த்தையை மைய சிந்தனையாக வைத்து, இயேசு இன்று எதற்கெல்லாம் எப்படியெல்லாம் எதில் எல்லாம் தாகமாக இருக்கிறார், இன்றைக்கு இயேசுனுடைய தாகம் என்னவாக இருக்கும், வெறும் நாக்கு வறண்டு போன தாகம் மட்டுமல்ல, இயேசுனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய தாகம், எதிர்பார்ப்பு, ஏக்கம், கவலை என்னவாக இருக்கும் என்று நாம் யோசித்து வருகிறோம். இன்றைக்கு நாம் சிந்திக்க நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு, இயேசுனுடைய தாகம் என்னவாக இருக்கும் என்றால், நாம் எல்லாம் அடுத்தவர்களுக்கு முன்மாதிரியாக வாழ வேண்டும், அடுத்தவர்களுக்கு எடுத்துக்காட்டான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் இயேசு நம்மிடம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தாகமாக இருக்கிறது, எதிர்பார்ப்பாக இருக்கிறது, ஆசையாக ஆவலாக இருக்கிறது. இது எங்கிருந்து இன்றைய வாசகத்திலிருந்து நாம் எடுத்திருக்கிறோம். முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்வது இன்றைய முதல் வாசகத்திலையா நற்செய்தி வாசகத்திலையா? இன்றைய நற்செய்தி வாசகத்தில் முதல் வசனமே இப்படியாகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 20வது இறை வார்த்தை நாம் வாசிப்போம். மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்களுடைய நெறி சிறந்திருக்கட்டும். இந்த வார்த்தையிலிருந்து தான் இந்த முன்மாதிரியாக நாம் வாழ வேண்டும். இயேசு நம்மிடம் அதை எதிர்பார்க்கிறார் என்ற சிந்தனையை நாம் தியானிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைய காலகட்டத்தில் அறிவுரை சொல்வது மிக எளிதாக இருக்கிறது. இப்போ நான் கூட தான் பண்ணுறேன் இல்லையா? அறிவுரை சொல்வது மிக எளிது, அட்வைஸ் பண்ணுறது மிக மிக சுலபம். எனக்கு நிறைய பேர் இருக்கிறார்கள் அறிவுரை சொல்வதற்கு, அட்வைஸ் பண்ணுவதற்கு, ஆலோசனை கொடுப்பதற்கு. இந்த சமயத்தில் நீ இப்படி நடந்து கொள்ள வேண்டும், இந்த பிரச்சனை வந்தால் நீ இப்படி ரியாக்ட் பண்ணணும், இந்த பிரச்சனை வந்தால் கவலைப்படாத, இதிலிருந்து மீண்டு வரணும் என்றெல்லாம் இன்றைக்கு நிறைய ஆலோசனைகள், நிறைய அறிவுரைகள் நாம் சொல்லுகிறோம், மற்றவர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள். அப்படிதானே? ஆனால் அதே பிரச்சனை, அதே துன்பம், அதே கவலைகள், அதே சவால்கள், அதே போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற போது நாம் அடுத்து ஒன்று சொன்னோம் பார்த்தியா, அந்த அட்வைஸு நாம் எடுத்துக்கிறது கிடையாது. அன்னைக்கு அந்த பிரச்சனையை பார்த்து நாம் பயப்படுகிறோம், அந்த பிரச்சனையை பார்த்து நாம் கவலைப்படுகிறோம். ஐயோ, அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வரப்போகிறோமோ என்று நாம் ஒரு விதமான பயம் கொள்கிறோம். ஆனால் அடுத்தவங்களுக்கு சொல்லும், இதெல்லாம் பார்த்து ஏன் பயப்படுற, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, உலகத்தில் யாருக்குமே இல்லாத பிரச்சனை உனக்கு வந்துட்டு போகுது, இதெல்லாம் சமாளிச்சிக்கோ, இதெல்லாம் போயிடும், கவலைப்படாத, இதெல்லாம் பார்த்து பயப்படாது, ரொம்ப ஈஸியாக சொல்லிடு. ஆக இன்றைக்கு அறிவுரை சொல்வது, ஆலோசனை கொடுப்பது, அட்வைஸ் பண்ணுவது எல்லாம் மிக எளிதானது. ஆனால் நாம் கொடுக்கக்கூடிய அட்வைஸ், அறிவுரையின்படி நாமே வாழ்வது என்பது ரொம்ப கடினமானது. அதனால் தான் இன்னைக்கு
யாரும் அட்வைஸ் சொல்றவங்களே எதிர்பார்ப்பது கிடையாது. அட்வைஸ் சொல்கிறவர்களை பார்த்து மெய் மறந்து இவரை போல நம்ம வாழணும் அப்படிங்கிற யாரும் நினைக்கிறது கிடையாது. அப்ப இன்றைக்கு அறிவுரை சொல்பவர்களை விட அதன்படி வாழ்கிறவர்கள் தான் நமக்கு தேவை. இன்றைக்கு அறிவுரை சொல்பவர்களை விட முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டுபவர்கள் தான் நமக்கு வேணும். நீங்களே பார்த்துங்க, நீங்க அறிவுரை சொல்லக்கூடிய அறிவுரைகளை மட்டுமே சொல்லக்கூடிய அப்பா அம்மாவா இருந்து பாருங்க. போமா எப்ப பார்த்தாலும் நொய் நொய் நொய்னு. ஆனால் அதே நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய அறிவுரைகளின்படி நீங்கள் வாழ்ந்து பாருங்கள், நீங்கள் அதன்படி இருந்து பாருங்கள். உதாரணம், எப்போ பார்த்தாலும் மொபைல் பார்க்காதடா அட்வைஸ் பண்ணுங்க, அவன் சொல்லுவான். நீங்கள் மட்டும் பார்த்துட்டே இருக்கீங்களே. அப்போ அந்த அட்வைஸ் சொல்வதற்கு நான் தகுதி உடையவனாக இருக்க வேண்டும். அந்த அறிவுரை சொல்வதற்கு நான் தகுதி உடையவனாக இருக்க வேண்டும். அப்ப அந்த அறிவுரையை நான் முதலில் வாழ வேண்டும். பெரியமான இன்றைக்கு பரிசேயர்கள் மறைநூல் அறிஞர்களுடைய நெறியை விட உங்களுடைய நெறி சிறந்திருக்கட்டும் அப்படின்னு சொல்றார் ஆண்டவர். அப்ப அந்த மறைநூல் அறிஞர் யாரு, அந்த பரிசேயர் யாரு, அவங்களுடைய நெறி எப்படி இருந்துச்சு, அதன்படி நீங்க வாழாதீங்க. உங்களுடைய நெறி அவங்களை விட மேலானதாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்றார். அப்ப நெறி என்கின்ற உங்களுடைய நெறி அவர்களுடைய நெறியை விட மேன்மையானது சிறந்ததாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்றார். இந்த நெறி என்பது என்ன அப்படின்னா ஒழுக்கம், நல்ல வாழ்க்கை, நல்ல மதிப்பீடுகள், நீங்கள் பேசுவது, நீங்கள் வாழ்வது, நீங்கள் இருப்பது, இது எல்லாமே வரக்கூடிய ஒட்டுமொத்தமாக நாம் சொல்ல வேண்டும் என்றால் நாம் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. அது உங்களுடைய வாழ்க்கை பரிசேயர்கள் மறைநூல் அறிஞர்களுடைய விட உங்க வாழ்க்கை நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி யாருக்கு சொல்றாரு இயேசு? கடைசியில் மெயினான பாயிண்ட் விட்டுடும் இல்லையா, சீடர்களுக்கு சொல்றார். அப்ப நீங்க அடுத்தவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கணும். உங்களுடைய வாழ்க்கையை மற்றவர்கள் பார்ப்பாங்க, நீங்கள் பேசுவதை மக்கள் கேட்பாங்க, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க என்பதை மக்கள் பார்ப்பாங்க. எனவே பரிசேயர்களை போல மறைநூல் அறிஞர்கள் போல நீங்களும் இருந்து விடாதீங்க. பரிசேயர்கள் யாரு, மறைநூல் அறிஞர்கள் யாரு இயேசு வாழ்ந்த காலத்தில்? அப்படின்னா அவங்க ஒரு ரிலிஜியஸ் லீடர்ஸ், அவர்கள் ஒரு ஆன்மீக தலைவர்கள். மறைநூல் அறிஞர் அப்படின்னு நமக்கு புரியுது இல்லையா? மறைநூல் என்னது? மறைநூல் கடவுளுடைய நூல், கடவுளுடைய வார்த்தை அடங்கிய நூல். இன்னைக்கு நமக்கு விவிலியம் இருப்பது போல யூத மக்களுக்கு பழைய ஏற்பாடு இருந்துச்சு, அவங்களுக்கு புதிய ஏற்பாடு கிடையாது. யூத மக்களுக்கு புதிய ஏற்பாடு கிடையாது. ஏன் கிடையாது அவங்களுக்கு? யூத மக்களுக்கு அதனால கிடையாதா? இன்னைக்கும் கூட கிடையாது யூத மக்களுக்கு பைபிள் புதிய ஏற்பாடு. ஏன்? இயேசுவை அவர்கள் மெசியாவாக ஏத்துக்கல, அதனால இன்னும் மெசியா வருவான்ட்டு அவங்க எதிர்பார்த்துன்னு இருக்காங்க. அதனால அவங்க பழைய ஏற்பாடு தான். பிரியமானவர்களே, இந்த மறைநூலை மக்களுக்கு சொல்லி கொடுப்பவர்கள் தான் யாரு? மறைநூல் அறிஞர். அப்ப வேதத்தை அவங்க படிச்சிருப்பாங்க, கடவுளுடைய வார்த்தையை படித்திருப்பார்கள். அப்ப கடவுளுடைய வார்த்தையை மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. நீங்க கடவுளுடைய காரியத்தை இப்படி செய்யணும், பைபிள் இப்படி சொல்லப்பட்டிருக்கு, விவிலியத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் இதன்படி செய்தால் புண்ணியம், இதன்படி செஞ்சா பாவம், இதெல்லாம் செய்யக்கூடாது. இதெல்லாம் யார் மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பது? நீங்க தானா? மறைநூல் அறிஞர். அப்போ சொல்லிக் கொடுக்கபடி அவங்க என்ன பண்ணிருக்கணும்? வாழணும். பரிசேயர்கள் யாரு? அவர்களும் மறைநூல் அறிஞர்களை போல ஒரு ரிலிஜியஸ் லீடர்ஸ், அவர்களும் ஒரு ஆன்மீக தலைவர்கள். இவர்களினுடைய வேலை என்ன? இந்த ஆன்மீக வழிபாடுகள் சம்பந்தமாக சட்டங்களை இயற்றுவார்கள். ஓய்வு நாள் எடுத்துக்காட்டாக, இந்த ஓய்வு நாளை என்ன செய்யணும், ஓய்வு நாளை கடைபிடிக்க வேண்டும். இது எங்க இருக்கு? ஓய்வு நாள் கடைபிடிக்க எங்க இருக்கு? பைபிளில் இருக்கு, மறைநூலில் இருக்கு. இது மறைநூல் சொல்லுவாங்க, ஓய்வு நாள் இருக்கு, கடைபிடிக்கணும். இப்ப பரிசேயர்கள் என்ன செய்வாங்க? இந்த ஓய்வு நாள் கடைபிடிக்கணும் தான், ஆனா எப்படி கடைபிடிக்கணும்? இவங்க சட்டங்களை ஏற்றுவாங்க. இந்த ஓய்வு நாள் இவ்வளவு தான் நடக்கணும், இந்த வேலை தான் செய்யணும், இந்த வேலை செய்யக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. இந்த சட்டங்களை ஏற்றுவது யாரு? பரிசேயர்கள்.
சட்டங்களை ஏற்றுவது மட்டும் கிடையாது, அதை கடைபிடிக்கிறாங்களா இல்லையா என்று கவனிக்க வேண்டிய வேலை பரிசேயர்கள். இப்ப இயேசு சொல்றாரு, இவங்க 2 பேரும் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, சொல்லுவாங்க ஆனால் செய்ய மாட்டார்கள். மத்தேயு நற்செய்தி 23ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். மறைநூல் அறிஞர் பரிசேயர் தலைப்பு. கண்டிக்கப்படுதல். இயேசு கண்டிக்கிறார். மறைநூல் அறிஞர்களையும் பரிசேயரையும் இயேசு கண்டிக்கிறார். 3வது வசனத்தை படிங்க. யார சத்தமா இந்த மைக்கில் படிக்கிட்டோம். ஆகவே அவர்கள் என்னென்ன செய்யும்படி உங்களிடம் கூறுகிறார்களோ. யாரு? மறைநூல் அறிஞர்களும் பரிசேயரும் உங்களிடம் என்னென்ன சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார்களோ, என்னென்ன செய்யணும் சொல்லுகிறார்களோ அவற்றையெல்லாம் கடைபிடித்து நடந்து வாருங்கள். அதெல்லாம் நீங்க செய்யணும். மறைநூல் அறிஞர் என்ன சொன்னாங்களோ அது செய்யுங்க, பரிசேயர்கள் என்ன சொல்றாங்களோ அது செய்யுங்க. அவர்கள் என்னென்ன செய்யும்படி உங்களிடம் கூறுகிறார்களோ அவற்றையெல்லாம் செய்யுங்க. ஆனால் அவர்கள் செய்வது போல நீங்கள் செய்யாதீர்கள். பாத்தீங்களா? அவங்க செய்வது போல நீங்க செய்யாதீங்க. நான் சொல்வது தான் செய்வேன், செய்வதுதான் சொல்லுவேன். இது யாரு வசனம்? இதெல்லாம் கரெக்டாக சொல்லுவீங்க. ஆனால் அவங்க செய்யல. பரிசேயர்கள் அது போல செய்யல. சொன்னது ஒன்று, ஆனால் அவங்க செஞ்சது இன்னொன்று. எனவே இயேசு சொல்றாரு, அவங்க சொல்றது செய்யுங்க. ஏன்னா அவங்க சொல்றதெல்லாம் மோயிசனுடைய சட்டம். மோயிசன் என்ன சொன்னாரோ அதைத்தான் சொல்லுகிறார்கள். எனவே மோயிசனுடைய சட்டத்தை நீங்க செய்யுங்க, அது சொல்றேன். ஆனா சொன்னவங்க அதன்படி செய்வது கிடையாது. நீங்க அவங்க செய்யறது போல செய்யாதீங்க. பிரியமானவர்களே, நிறைய இருக்கு. நிறைய இயேசு அவளை கண்டிக்கிறாரு. தொடர்ந்து படிங்க அந்த வசனத்தையே. அவர்கள் செய்வது போல நீங்கள் செய்யாதீர்கள், ஏனெனில் அவர்கள் சொல்வார்கள், செயலில் காட்ட மாட்டார்கள். அவர்கள் சொல்லுவார்கள், செயலில் காட்ட மாட்டார்கள். நீங்க ஒழுக்கமா இருக்கணும் சொல்லுவாங்க, ஆனா அவங்க செய்ய மாட்டாங்க. நீங்க ஜெபிக்கணும் சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. நீங்க மன்னிக்கணும் சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. ஏழைகளுக்கு உதவி செய்யணும் சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க தான், ஆனா செய்ய மாட்டாங்க. சொல்லுக்கும் செயலுக்கும் இடைவெளி இருந்தது. அவங்க சொல்வதற்கும் இவங்க செய்வதற்கும் இடைவெளி இருந்துச்சு. இயேசு தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்றாரு, நீங்க அதுபோல ஆயிடாதீங்க. உங்களுடைய நெறி, உங்களுடைய வாழ்க்கை அவர்களை விட சிறந்ததாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்றார். 2-3 விஷயத்தை மட்டும், வசனத்தை மட்டும் அங்க படிப்போம். இவங்க எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாங்க. 13வது வசனம். வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! மக்கள் நுழையாதவாறு அவர்கள் முன்பாக விண்ணக வாயிலை அடைந்து விடுகிறீர்கள். நீங்கள் நுழைவதில்லை, நுழைவோரையும் விடுவதில்லை. இதுதான் அவங்க பண்ணது. மோட்சத்துக்கு வாங்க, எல்லாம் வாங்க, கடவுள் விண்ணகத்துக்கு நாம போகணும் கூப்பிட்டுட்டு வாசல் பள்ளி நின்றுக்கிட்டு, நானும் போக மாட்டேன் நீயும் போகாது. இதுதான் அவர்கள். இயேசு என்ன சொல்ல வர்றாரு? நீயும் கடவுளுக்கு ஏற்றபடி நடக்க மாட்ட, கடவுளுக்கு ஏற்றபடி நடக்கிறவனையும் நீ விட மாற்ற, தடையாக இருக்கிறாய், முட்டுக்கல்லாக இருக்கிறாய். நிறைய இருக்கு. நமக்கு நேரம் கருதி நாம 23வது 23வது வசனத்தை நாம் வாசிப்போம். வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! நீங்கள் புதினா, சோம்பு, சீரகம் ஆகியவற்றில் 10ல் 1 பங்கை படைக்கிறீர்கள். ஆனால் திருச்சட்டத்தின் முக்கிய போதனைகளாகிய நீதி, இரக்கம், நம்பிக்கை ஆகியவற்றை கடைபிடிக்காமல் விட்டு விடுகிறீர்கள். அவங்க என்ன சொல்றாங்க? உங்களுடைய வயலில், தோட்டத்தில் விளையக்கூடிய இந்த சீரகம், சோம்பு, வேற என்னது, புதினா, இதெல்லாம் கடவுளுக்கு காணிக்கையா கொடுங்க. ஆனா இதெல்லாம் கடவுளுக்கு காணிக்கையா அவங்க கொடுக்கணும் அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா, நிலத்தில் விளைந்ததை தான் கடவுளுக்கு காணிக்கையாக கொடுக்க வேண்டும், தோட்டத்தில் விளைந்தது அல்ல. நிலத்துக்கும் தோட்டத்துக்கு என்ன வித்தியாசம்? பெரிய அளவில். இப்ப பெரிய தோட்டம் வச்சா கொடுக்கக்கூடாது. விளைச்சல் என்பது நிலத்தில் விளைவது, அது நாம அன்றாட நாம் சாப்பிடுவதற்காக அல்ல. அது ஒரு தொழில், விவசாய தொழில். அது நாம் வியாபாரமாக பார்க்கிறோம். ஆனால் பக்கத்தில், வீட்டு பக்கத்திலேயே கொஞ்சோண்டு அந்த இடத்துல புதினா, தக்காளி, இதெல்லாம் வெண்டைக்காய் நம்ம போட்டு நம்ம வீட்டுக்கு மட்டும், நம்ம சமையலுக்கு மட்டும் நம்ம வச்சுக்கிறோம். பார்த்தீங்களா, அதுதான் தோட்டம். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க? இந்த புதினா, சோம்பெல்லாம் தங்களுடைய தோட்டத்தில் விளைவிச்சாங்க.
10% நீங்க கொடுக்கணும் சொல்லி வயலில் விளைவதை 10% கடவுளுக்கு கொடுக்க சொன்னார் மோயிசன். ஆனா இவங்க என்ன பண்ணாங்க, தோட்டத்தில் விளைவது கூட 10% கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்படி சொல்லிட்டு என்ன பண்றாங்க, நீதி, இரக்கம், அன்பு இதெல்லாம் பத்தி கவலைப்படல. அப்போ 10% கொடுப்பதில் கவனம் செலுத்திய இவர்கள் அதெல்லாம் கொடுத்தாங்க. ஆனா நீதியை கடைபிடிக்கல, நேர்மையை இதுதான் அவங்களுடைய வாழ்க்கை. எது செய்யணுமோ அது செய்யல, எது ரொம்ப முக்கியம் இல்லையோ அதில் ரொம்ப கவனம் செலுத்தினாங்க. இதைத்தான் ஆண்டவர் மீண்டும் மீண்டும் சொல்றாரு, உங்க வாழ்க்கை சொல்றது ஒன்று, செய்யறது இன்னொன்னா இருக்கு. பிரியமானே, இன்றைக்கு இந்த செய்தியை தான் கடவுள் நமக்கு கொடுக்கிறார். நீங்க அது போல இருக்காதீங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? மறைநூல் அறிஞர்கள் முன்மாதிரியா இருந்திருக்கணும் இல்லை, பரிசேயர்கள் முன்மாதிரியா இருந்திருக்கணும் இல்லை, சீடர்களே நீங்கள் முன்மாதிரியா இருக்கணும் அப்படின்னு சொல்ற கடவுள் இந்த அழைப்பு இன்றைக்கு சீடத்திகளாக கூடிய நமக்கும் ஆண்டவர் கொடுக்கிறார். முன்மாதிரியான வாழ்க்கை வாழணும். நம்மை பார்க்கிறவர்கள் இவர்கள் கிறிஸ்துவர்கள் என்று அடையாளம் கண்டுகொள்ளக்கூடிய, இவர்கள் வாழக்கூடிய வாழ்வு ஒரு கிறிஸ்துவ வாழ்வு என்று அடையாளம் கண்டுகொள்ளக்கூடிய ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை நம்ம வாழணும் என்று இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். நம்முடைய நெறி சிறந்ததாக இருக்க வேண்டும், நம்முடைய நெறி மேலானதாக இருக்க வேண்டும். 10 1 11 அப்படி கிடையாது. மற்றவர்களும் நாமும் ஒன்று அல்ல. நீங்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம், கடவுளுடைய திருக்கூட்டம், நீங்கள் ஆவியால் அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள், திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம், அனுதினமும் நாம் நற்கனி உட்கொள்கிறோம். அப்ப நமக்கும் வெளியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் வித்தியாசம் இருக்கணும். நாம் அவர்களை போல இல்லாமல் நம்முடைய நெறி சிறந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு நற்செய்தி வாசகத்துல 3 காரியங்களில் நாம முன்மாதிரியா இருக்க முடியுமா? இந்த 3 காரியங்கள் மட்டும் கிடையாது, எல்லாத்துலயும் முன்மாதிரியா இருக்கணும். ஆனா இன்னைக்கு நற்செய்தி வாசகத்துல ஒரு 3 காரியத்தை ஆண்டவர் நமக்கு முன்னாடி வைக்கிறார். ஒரு அப்பாவா, ஒரு அம்மாவா, ஒரு அக்காவா, ஒரு அண்ணனா, ஒரு மாமியாரா, மாமனாரா, ஒரு பெற்றோர்களாக, பிள்ளைகளாக இன்னைக்கு நாம் முன்மாதிரியாக இந்த 3 காரியத்தில் இருக்க முடியுமா? முதல் காரியம் ஆண்டவர் சொல்றாரு, வசனத்தை வாசிப்போம். நீங்கள் படிங்க தொடர்ந்து 21 வசனம், 5ஆம் அதிகாரம் 20, 21, 22. கொலை செய்யாதே, கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர். பிரியமானவரே, கொலை செய்யாதே, கொலை செய்கிறவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர். இது மோயிசன் சொன்னார். அடுத்த வாக்கியம், ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தம் சகோதரர் சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர். முதல் பாயிண்ட், இதுல நாம முன்மாதிரியாக இருப்போமா? சினம் கொள்வதில் அல்ல, சினம் கொள்ளாமல் இருப்பதிலே முன்மாதிரியாக இருக்க முடியுமா? பிரியமான, இன்றைக்கு நமக்கு எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன? நான் அடிக்கடி கோபப்படுகிறேன். எதுக்கு எடுத்தாலும் கோபம் வருது ஃபாதர், எதுக்கு எடுத்தாலும் ஆத்திரம் வருது ஃபாதர், அந்த கோபத்தை நான் என்ன பண்றேன்னு தெரியல ஃபாதர். இன்று நமக்கு எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னவென்றால், நாம் மிக எளிதாக கோபப்படுகிறோம், எல்லார் மீதும் கோபப்படுகிறோம், சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் கோபப்படுகிறோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், கொலை செய்வதுதான் பாவம் நினைச்சு நிற்கிறீங்க. கொலை செய்வது பாவம் கிடையாது, அந்த கொலையை உண்டு பண்ணக்கூடிய மனசுதான் பாவம். நீங்க எப்போ கோபப்படுறீங்களோ அது உங்களை எங்க கொண்டு போய் சேர்க்கும்? பழி வாங்க வேண்டும் என்கிற நிலைக்கு கொண்டு வரும். காயின் தன்னுடைய சகோதரன் மீது முதலில் என்ன செய்கிறான்? கோபப்பட்டான். அந்த கோபம் அவனை எங்கே கொண்டு வந்து வச்சது? கொலை செய்யும்படியாக. சவுல் தாவீது மீது முதலில் கோபப்பட்டார். அந்த கோபம் அவனை எங்கே கொண்டு வந்தது? எப்படியாவது தாவீதை கொலை செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, கோபம் என்பது இது நம்முடைய எமோஷன், இது நம்முடைய உணர்வுகள். இன்றைக்கு நம்முடைய உணர்வுகளை கட்டுப்படுத்துவதிலே நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்க முடியுமா? உங்களுடைய குடும்பத்திலே உங்களுக்கு கோபம் வருகிற போது, ஆத்திரம் வருகிற போது, சினம் வருகிற போது, எரிச்சல் வருகிற போது, உங்களுக்கு பிடிக்காத காரியங்கள் குடும்பத்தில் நடக்கிற போது நீங்கள் உங்களுடைய உணர்வுகளை எப்படி வெளிப்படுத்துறீங்க? உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிற போது உங்களுடைய பிள்ளைகள் உங்களை பார்க்கிறார்கள். நீங்க கோபத்தை அடக்கி ஆள முடிகிறதா?
ஒரு அப்பாவா ஒரு அம்மாவா உங்களுடைய கோபத்தை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா பிள்ளைகள் பார்க்கிறார்கள். அவ கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாத அப்பாவா அம்மாவா நாம் இருக்கிற போது நாம் ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்கிறோம். நாமும் இதுபோலதான் கோபத்தில் நடந்து கொள்ள வேண்டும். கோபம் வந்தால் இப்படிதான் பேசணும், கோபம் வந்து இப்படிதான் அடிக்கணும், இப்படிதான் தூக்கி போடணும், இப்படிதான் எரிச்சல் காட்டணும். நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கோபத்தை நம் வழியாக நாம் தவறான ஒரு செய்தியை கொடுத்து விடுகிறோம். அப்போ என்னுடைய ஃபீலிங்ஸ், என்னுடைய உணர்வுகள், என்னுடைய எமோஷன்ஸை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தகப்பனா ஒரு தாயா என்னுடைய பிள்ளைகளுக்கு முன்மாதிரியா இருக்க முடியுமா? பிள்ளைகளுக்கு முன்னாடியே கணவன் மனைவியிடம் கோபப்படுவதை பிள்ளைகள் பார்க்கிறார்கள். மனைவி எதிர்த்து பேசக்கூடிய ஒரு மனைவியை, தாயை பிள்ளைகள் பார்க்கிறார்கள். என்ன முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை! அப்ப இன்னைக்கு முதல் செய்தி, கோபத்தை நம்முடைய குடும்பங்களில் எப்படி வெளிப்படுத்துகிறோம்? கோபமே படக்கூடாது கிடையாது. கோபம் வந்து ஒரு எமோஷன், அது வெளிவந்து ஆகணும், அது வெளிப்படுத்தணும். ஆனால் அதை நாம் எப்படி வெளிப்படுத்துகிறோம்? கெட்ட வார்த்தைகள், அசிங்கமான வார்த்தைகள், மனதை புண்படுத்தக்கூடிய வார்த்தைகள், இழிவான வார்த்தைகள் எல்லாம் பிள்ளைகளுக்கு முன்பாக நாம் காட்டுகிற போது நாம் முன்மாதிரியாக இல்லை. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்னாடி உங்களுடைய வாழ்க்கை சிறந்ததாக இருக்கட்டும், நீங்கள் எமோஷன்ஸை வெளிப்படுத்துவது மேன்மையாக சிறந்ததாக இருக்கட்டும் என்று ஆண்டவர் சொல்றார். எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்முடைய உணர்வுகளை நாம் எப்படி குடும்பத்தில் வெளிப்படுத்துகிறோம், அது நம்முடைய பிள்ளைகள் என்ன எப்படி கற்றுக்கொள்கிறார்கள். ரெண்டாவது, அறிவிலேயே என்று சொல்லுவது, முட்டாளே என்று சொல்லுவது, அது இன்றைய விவிலியத்தில் வேணாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அறிவிலேயே படிங்க அந்த வசனத்தை. நம்ம அங்கதான் கண்டிப்பா போவோம். முட்டாளே, மடப்பையன், அறிவு இருக்காடா அவனுக்கு, பசங்களை திட்டுறீங்கல்ல, எங்க போவீங்க? ரெடியா இருங்க. ஆண்டவர் சொல்லு, முட்டாளே, அறிவிலேயே. முக்கியமாக இந்த டீச்சர்ஸ் எல்லாம் இருக்கிறீங்க, உங்களுக்கு தான் இது. ஃபூல், இடியட் எல்லாம் பள்ளிக்கூடத்தில். முட்டாளே, அறிவிலேயே எங்க போவீங்க? எரி நரகத்துக்கு ரெடியா இருக்கு. பிரியமானவர்களே, ஆண்டவர் என்ன சொல்ல வராங்க? உங்களுடைய பேச்சு, நீங்கள் பேசுகிற விதம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு பாதிப்பு. நீங்க எப்படி பேசுறீங்க, எதை பேசுகிறீர்கள்? உங்களுடைய குடும்பத்திலே நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் ஒரு முன்மாதிரியான வார்த்தைகளாக இருக்கா? பிரியமானவர்களே, ஜோக்கா ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு ஃபாதர் வீட்டுக்கு போனாரா, ஹவுஸ் விசிட்டிங் போனார். உங்களுக்கு நடந்துச்சான்னு கேட்கக்கூடாது, அது கதை தான். ஒரு வீட்டுக்கு போனார். வீட்டில் போன ஒரு சின்ன பையன் தான் இருந்தான், யாருமே இல்லை. அவங்க வீட்டில் 4 பேர், அப்பா, அம்மா, அக்கா, இந்த பையன். ஆனால் 3 பேருமே கிடையாது, இவன் மட்டும்தான் இருந்தான். ஃபாதர் போயிட்டார், சொல்லாமல் தான் போயிட்டார். அந்த பையன் விளையாடிட்டு இருந்தான். அப்போ அப்பா ஃபாதர் கேட்குறார், தம்பி அப்பா எங்க? அப்போது அந்த பையன் ஒன்றும் பயப்படாமல், ஃபாதருக்கெல்லாம் பயப்படாமல் ரொம்ப கூலாக, அந்த சனியெல்லாம் அது வெளியே போயிருக்கு. ஐயோ, ஃபாதருக்கு அப்படி நெருக்கடி ஆயிடுச்சு. சரி, அம்மா எங்கடா? அந்த பேயும் கூட தான் போயிருக்கு, அந்த சனியும் கூட தான் போயிருக்கு. யாரு? அம்மா. சரி, உனக்கு ஒரு அக்கா ஒருத்தர் இருப்பாள, அவை எங்க? அந்த நாயும் கூட தான் போயிருக்கு. ஃபாதருக்கு ஏண்டா வந்தோமோ இல்லை ஏண்டா கேட்டோம்னு ஆயிடுச்சு. அப்போ கொஞ்ச நேரம் இருந்தார், 3 பேர் வந்துட்டாங்க. ஃபாதர் வந்து எப்படியாவது அப்பா அம்மா கூட இது கன்வே பண்ணணும் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு. அப்போ அந்த பையன் உள்ளே போயிட்டான். ஃபாதர் சொல்கிறார், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பையன், நீங்கள் எங்கே போனீங்கன்னு கேட்டேன், சனியன் சொல்லி உங்களை சொல்லிச்சு. உங்கள் அம்மாவை, அதான் உங்கள் ஒய்ஃபை கேட்டேன், அதுவும் பேயின்னு சொல்லிட்டான். அவன் அக்காவை பார்த்து அது எங்கன்னு கேட்டால், அந்த நான் இது அக்காவை நாயின்னு சொல்லிட்டு இப்படி சொல்கிறான்னு உங்கள் பையனுக்கு என்னத்தை கற்றுக் கொடுத்தீங்க? அதுக்கு அப்போ அந்த அப்பா சொன்னார், அந்த பண்ணி அப்படியா சொல்லிச்சு. அவள்தான் முடிஞ்சிச்சு கதை. அப்போ வீட்டில் பேசக்கூடிய வார்த்தைகள் இப்படியாகத்தான் பிள்ளைகளை கற்றுக்கொள்கிறார். நாம் என்ன பேசுகிறோமோ அதைத்தான் பேசுவார்கள். என்ன பேசுகிறோம் குடும்பத்தில்? நம்முடைய வார்த்தைகள் பிள்ளைகளுக்கு நம்பிக்கை கொடுக்கிறதா இல்லை அவநம்பிக்கை கொடுக்கிறதா? உன்னால் முடியாது, தேவையில்லை, இதெல்லாம் எதுக்கு செய்கிற? அவநம்பிக்கை கொடுக்கிறோமா, நம்பிக்கை கொடுக்கிறோமா? எதை பேசுகிறோம்? முட்டாளே, அறிவிலேயே நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் என்ன சொல்லிக் கொடுக்கிறோம்?
பிரியமானவர்களே, நம்முடைய வார்த்தைகளை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமா? நல்ல வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்படியாக பிள்ளைகள் கற்றுக் கொடுக்கிறார்கள். என்ன பேசுகிறோம் நம்முடைய குடும்பத்தில், எதை பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம்? முன்மாதிரியாக இருங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு சிறந்த நன்னெறி காட்டுங்கள். இறுதியாக ஆண்டு சொல்றாரு, யார் மீது அவங்களுக்கு பகை இருந்தால் அவர்களோடு நல் உறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். நல் உறவு. இன்னைக்கு பிள்ளைகளுக்கு நம்முடைய பகைமை உணர்வுகளை சொல்லிக் கொடு. டேய், அந்த குடும்பத்தோடு பேசக்கூடாது, அந்த வீட்டுக்காக பேசக்கூடாது, அந்த வீட்டு பசங்களோடு பேசக்கூடாது. ஏன்? பசங்களுக்குள்ள பிரச்சனை கிடையாது, இந்த வீட்டுக்கார ஐயாவுக்கும் அந்த வீட்டுக்கார ஐயாவுக்கும் சண்டை. அதனால பிள்ளைகள் அந்த குடும்பத்தோடு பேசக்கூடாது. பிரியமானவர்களே, எதை சொல்லிக் கொடுக்கிறோம்? நல்ல உறவுகள் நம்முடைய குடும்பத்தில் இருக்கா? நம்ம குடும்பத்தில் இருக்கிற பெரியவர்கள், மாமனார் மாமியார், பெரியவர், அப்பா அம்மா, அவர்களை நாம் எப்படி பார்க்கிறோம்? அவர்களுக்கு நாம் என்ன மரியாதை கொடுக்கிறோம்? நீங்கள் உங்கள் அப்பா அம்மா, உங்கள் மாமனார் மாமியாருக்கு நீங்கள் மரியாதை கொடுக்கலன்னா அந்த பேரன் பேத்தி எப்படி அவர்களை மதிப்பாங்க? ஏ பெருசு, யார? தாத்தாவை, பாட்டிய, ஏ பெருசு, சும்மா கடை. இன்றைக்கு பிள்ளைகள் பெரிய 3 காரியங்கள் நம்முடைய குடும்பத்தில் நாம் முன்மாதிரியாக நம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டும். 1, கோபத்தை கட்டுப்படுத்துதல். 2வது நம்முடைய பேச்சு. 3வது நம்முடைய உறவு. இன்றைக்கு ஆண்டு சொல்லுங்க, இதில் உங்களுடைய நெறி சிறந்திருக்கட்டும்.